ரயில்வே துறையில் தமிழர்கள் தடம் பதிப்போம். உங்களுடன் தமிழா ஐஏஎஸ் அகாடமி. ரயில்வே தேர்வுக்கான அனைத்து தகவலும் உடனே பெற நம்முடைய தமிழா ஐஏஎஸ் அகாடமிஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நிறைய ஸ்டூடெண்ட் நம்மகிட்ட கேட்குற ஒரு கொஸ்டின், சார் இயற்பியலில் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கியல் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் நிறையாவே கேட்குறாங்க. அதே மாதிரி பார்த்தா சில கொஸ்டின் கெமிஸ்ட்ரி வந்து கணக்கியல் கேட்குறாங்க. எனக்கு அந்த மாதிரி கணக்கியல் பேஸ் பண்ணி என்சிஇஆர்டி சயின்ஸ் புக் உள்ள கொஸ்டின்ஸ் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுங்க சார்னு சொல்லிட்டு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட டேரெக்டாக ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஓகே, அதே நம்ம ட்ரை பண்ணிடுவோமே, ஏன்னா இயற்பியல் கணக்கியல் பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின்ஸ் கொடுப்போம்னு சொல்லிட்டு ஓகே நேற்றுலேருந்து ஒரு பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்சிஇஆர்டி சயின்ஸில் எந்த ஒரு கொஸ்டினுமே இல்லை. சிக்ஸ்த்தில் எதுவுமே இல்லை. இப்போ செவன்த்தில் தான் சில கொஸ்டின் இருந்துச்சு. அந்த செவன்த் ஸ்டாண்டர்ட் உள்ள இயற்பியல் கணக்கு தான் நீங்கள் நம்ம ஆன்சர் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ இந்த கொஸ்டின்ஸ் அனைத்துமே புக்கிலேருந்து எடுக்கப்பட்ட ஒவ்வொன்று அப்படியே ஒரே ஒரிஜினல் கொஸ்டின் தான். இதே கொஸ்டின் தேர்வுலையும் கேட்கலாம். ஆனால் அந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோவே இது இருக்கும் அப்படிங்கிறது நம்புகிறோம். ஸோ புக்ஸு டெஸ்ட் சீரியஸ் வேணுங்கிறவங்க கீழே உள்ள எண்கள் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு தனி ஊசல் 20 அலைவுகளை முடிக்க எடுத்துக்கொண்ட நேரம் 32 செகண்ட், அதாவது 32 வினாடி எனில் தனி ஊசலின் கால அளவு எவ்வளவுன்னு கொஸ்டின் கேட்கிறான். 20 அலைவுகளை முடிக்க எடுத்துக்கொண்ட நேரம் 32 வினாடி எனில் தனி ஊசலின் கால அளவு எனக்கு என்ன வரும்? கண்டுபிடிச்சலாமா? இது ஒண்ணுமே இல்லப்ப, ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிக்கலாம். என்ன பண்ண சொல்றான்னா 20 அலைவுகள், 20 அலைவுகளுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? 32 வினாடி. 20 அலைவுகளுக்கு 32 வினாடிக்குன்னா இப்ப கால அளவுன்னு என்ன பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, ஒரு அலைவுக்கான காலம் எவ்வளவு கண்டுபிடிக்க போறீங்க, அவ்வளவுதான். அப்ப 20 அலைவுக்கு 32 வினாடினா ஒரு அலைவுக்கு எவ்வளவு வரும்? அப்படியே அடிச்சிடலாமா? அப்ப 32 வகுத்தல் 20. இப்ப அடிச்ச எவ்வளவு வரும்? 2 அடிச்சா இங்க 10, இங்க 2 அடிச்சா 16, ஒரு 0 அடிச்சா ஒரு நம்படி பாயிண்ட். அப்ப ஆன்சர் என்ன வரும்? 1.6. ஆன்சர் 1.6 செகண்ட். ஓகேங்களா? அப்ப தனி ஊசலின் கால அளவு இன்னைக்கு எவ்வளவு வரும்? 1.6 செகண்ட். புரிஞ்சுங்களா? 20 அலைவுகளுக்கு 32 செகண்ட்னா ஒரு அலைவு தான் கால அளவு. அப்போ ஒரு அலைவோட கால அளவு என்னங்களோ 1.6. இப்ப அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்டாங்க பாருங்க. பின்வரும் தொடர்புகளில் எது சரியானது? ஓகேவா? 4 ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. எது சரியானதுன்னு பாருங்க. இது போறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளா ஒரு ஃபார்முலா சொல்லிடுறேன். இதை பேஸ் பண்ணி கண்டுபிடிங்க. தூரம் சீக்கூட்டு வேகம் இன்ட்டு நேரம். தூரம் சீக்கூட்டு வேகம் இன்ட்டு நேரம். இப்ப பாருங்க, வேகம் சீக்கூட்டு தூரம் இன்ட்டு நேரம் சரியா? கரெக்ட் கிடையாது. ஏன்னா தூரம் இஸ் ஈக்குவல் டு வேகம் இன்ட்டு நேரம் தான் எனக்கு சரி. அப்ப இது தவறு. ஓகே, இப்ப செகண்ட் என்ன இருக்கு? வேகம் ஈக்குவல் டு தூரம் பை நேரம். கரெக்டா? கரெக்ட் தான். ஏன்னா வேகத்தை அப்படியே வச்சுக்கலாம், நேரம் கிட்ட போச்சுன்னா வகுத்தல போயிருமா? அப்ப தூரம் பை நேரம். கரெக்ட் தானே? அப்ப இரண்டாவது எனக்கு சரியா தான் இருக்கு. இரண்டாவது சரி, வேகம் ஈக்குவல் டு தூரம் பை நேரம் தான். அடுத்து மூன்றாவது என்ன இருக்கு? வேகம் ஈக்குவல் டு நேரம் பை தூரம். கரெக்டா? வேகம் ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும்? தூரம் பை நேரம் தான் வரணுமே தவிர எனக்கு இப்படி போட்டது என்னது? தவறு. அடுத்து வேகம் ஈக்குவல் டு 1 பை தூரம் இன்ட்டு நேரங்கிறதும் தவறு. அப்ப எனக்கு சரியானது அது வேகம் ஈக்குவல் டு தூரம் பை நேரம். நேரம் கேட்டாங்கன்னா தூரம் பை வேகம். தூரம் கேட்டாங்கன்னா வேகம் இன்ட்டு நேரம். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் இது. ரயில் கணக்குகள்ல இந்த மாதிரி கொஸ்டின் பார்ப்போம். பிசிக்ஸில் நமக்கு இது வருது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, வேகத்தின் அடிப்படை அலகு என்ன? வேகத்தின் அடிப்படை அளவு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வேகத்தின் அடிப்படை அலகு வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் பெர் செகண்ட், மீட்டர் பெர் வினாடி. ஓகேங்களா? இதே இது நம்ம வேகத்தை கிலோமீட்டர் பர் ஹவர்லயும் சொல்லலாம், கிலோமீட்டர் பர் ஹவர்லயும் சொல்லலாம், மீட்டர் பெர் மினிட்லயும் சொல்லலாம், கிலோமீட்டர் பெர் மினிட், ஏதோ நம்ம எப்படினாலும் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஆனா அடிப்படை அலகு எதுன்னு தான் கேட்டாங்க. ஓகேங்களா? அப்ப அடிப்படை அலகுங்கும் போது நம்ம மீட்டர் பெர் செகண்ட் எனக்கு சரியானது. ஓகேங்களா? அடுத்து இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. கன்வெர்ட் பண்றது, கன்வெர்ட் என்னது பாத்தீங்கன்னா மீட்டர் பெர் செகண்ட்ல இருந்து கிலோமீட்டர் பெர் ஹவரா மாத்தணும். மீட்டர் பெர் செகண்ட்ல இருந்து கிலோமீட்டர் பெர் ஹவரா மாத்தணும் அப்படின்னா மீட்டர் பெர் செகண்ட 18/5 பெருக்கணும். ஓகேங்களா? மீட்டர் பெர் செகண்ட்ல 18/5 பெருக்கணும் என்ன கிடைக்கும்? கிலோமீட்டர் பெர் ஹவர் கிடைச்சிரும். ஓகேங்களா? அதே மாதிரி கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் செகண்டா மாத்தணும் அப்படின்னா கிலோமீட்டர் பெர் ஹவரை 5/18 பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு மீட்டர் பெர் செகண்ட் கிடைச்சிரும். ஓகே, ரெண்டுமே முக்கியமானது. நீ கிலோமீட்டரா மாத்தணும் அப்படின்னா 18/5, மீட்டரா மாத்தணும்னா 5/18. மறந்துடாது. ஏன்னா
இங்க பாருங்க கிலோமீட்டர்னா 2 எழுத்து இருக்கா, அப்ப மேல 2 நம்பர் வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மீட்டர்னா ஒரு எழுத்து இருக்கா, அப்ப மேல ஒரு நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இங்க 18/5 இங்க 5/18 அவ்வளவுதான். இதையும் நல்லா தெரிஞ்சு வச்சோம்னா நிறைய கொஸ்டின் பயன்படுத்த முடியும். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு காரின் ஓடோமீட்டர் காட்டும் வேகம் 57,321 கிலோமீட்டர் எனில் கடிகாரம் காட்டுகிற நேரம் 8:30 AM. கார் கடந்த தூரம் எவ்வளவு? அதே மாதிரி நேரம் 8:50 AM இல் ஓடோமீட்டர் காட்டும் வேகம் 57,336 கிலோமீட்டருக்கு மாறினால் காரின் வேகத்தை இந்நேர இடைவெளிகளில் கிலோமீட்டர் பெர் மினிட்டில் கணக்கிடுக. வேகத்தையும் கிலோமீட்டர் பெர் ஹவரில் குறிப்பிடுக அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கண்டுபிடிச்சிடலாமா? ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ரெண்டுல கண்டுபிடிக்க போறோம். ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் போகுது, ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் போகுது, ரெண்டுலையுமே நம்ம கண்டுபிடிக்க போறோம். என்ன கான்செப்ட் கொஸ்டின்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும். இப்ப 8:30க்கு ஓகேங்களா, உங்களோட பைக் ஏதோ ஞாபகம் ஓகே 8:30க்கு நம்ம எவ்வளவு கிலோமீட்டர் மொத்தம் ஓட்டுறீங்க பாத்தீங்கன்னா 57,321 கிலோமீட்டர். ஓகேவா, நான் பைக்ல பாக்குறேன் 8:30க்கு பார்க்கும்போது 57,321 கிலோமீட்டர் இருக்கு. நான் கொஞ்ச தூரம் ஓட்டி முடிச்சுட்டு இப்ப 8:50க்கு நான் பாக்குறேன் எவ்வளவு போயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 57,336 கிலோமீட்டர்னு காட்டுது. அப்ப 8:30க்கு பார்க்கும்போது 57,321, 8:50 பார்க்கும்போது 57,336. அப்ப நான் எவ்வளவு நேரம் டிராவல் பண்ணியிருக்கேன்? 20 நிமிஷம் டிராவல் பண்ணியிருக்கேன். எவ்வளவு நேரம் டிராவல் பண்ணிருக்கோம்? 20 நிமிஷம் டிராவல் பண்ணியிருக்கேன். அப்ப அந்த 20 நிமிஷத்துல நீ எவ்வளவு கிலோமீட்டர் போயிருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க 57,321, 57,330 எவ்வளவு கூடியிருக்கு? 15 கிலோமீட்டர் தான் கூடியிருக்கு. 15 கிலோமீட்டர் தான் கூடியிருக்கு. அப்ப என்ன பண்ண போறேன்? 20 நிமிஷம் தான் 15 கிலோமீட்டரா? அப்ப 1 மினிட்டுக்கு நான் எவ்வளவு பேருக்குன்னு பார்க்க போறேன். என்ன பண்ணலாம்? 20 அங்கிட்டு கொண்டு போயிடலாம். 15/20 அடிச்சா எனக்கு எவ்வளவு வரும்? 1/4. அப்போ 1/4 எவ்வளோ? 0.25 கிலோமீட்டர் பர் மினிட். ஓகேங்களா? சரி 3/4ல 75. ஓகேவா? அப்ப எவ்வளவு வரும்? 0.75 கிலோமீட்டர் பர் மினிட். அப்ப கிலோமீட்டர் பெர் மினிட்னா 0.75. இப்ப இது கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு மாத்தலாமா? இது எப்படி கண்டுபிடிக்க போறேன்னா, நான் 20 நிமிஷத்துக்கு எவ்வளவு போறேன்? 15 கிலோமீட்டர். அப்ப 20 நிமிஷத்துக்கு 15 கிலோமீட்டர். அப்ப ஹவர்னா ஒரு மணி நேரமா? அப்ப என்ன பண்ணோம்? ஒரு மணி நேரம்னா 60 நிமிஷம். அப்ப என்ன பண்ணோம்? இது 3 பெருக்கிறது 60 நிமிஷம் கிடைக்கும். 60 நிமிஷம் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா 1 ஹவர் சொல்லலாம். கரெக்டுங்களா? ஏன்னா 20 3 பெருக்குனா 60 நிமிஷம். 60 நிமிஷம்னா 1 ஹவர். அதே மாதிரி இங்க 3 பெருக்கணும், இங்க என்ன பண்ணும்? 3 பெருக்கணும். பெருக்கணும் எவ்வளவு வரும்? 45 கிலோமீட்டர். அப்ப 1 ஹவருக்கு எவ்வளவு போகுது? 45 கிலோமீட்டர். அப்ப ஆன்சர் வரும் 45 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேங்களா? அப்ப கிலோமீட்டர் பெர் மினிட் அப்படின்னா 0.75, கிலோமீட்டர் பெர் ஹவர்னா 45 கிலோமீட்டர் பெர் ஹவர். முடிஞ்சு. ஓகேங்களா? ரெண்டுமே எனக்கு ஆன்சர் தான். இது கிலோமீட்டர் பெர் ஹவர், இது கிலோமீட்டர் பெர் மினிட். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு காரு 15 நிமிடங்கள்ல 40 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்தில் செல்கிறது. பிறகு அடுத்த 15 நிமிடங்கள்ல 60 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்தில் செல்கிறது. கார் கடந்த மொத்த தூரம் எவ்வளவு? சரி கவனிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் எவ்வளவு ஸ்பீட்ல போகுது? 40 கிலோமீட்டர்ல போகுது. அதாவது ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு போகுது? 40 கிலோமீட்டர் போகுது. அதான கான்செப்ட். 40 கிலோமீட்டர் பெர் ஹவர்னா ஒரு மணி நேரத்துக்கு 40 கிலோமீட்டர் போகுதுன்னு அர்த்தம். அப்ப 15 நிமிடத்துக்கு எவ்வளவு போயிருக்குன்னு பாருங்க. ஒரு மணி நேரம் அப்படின்னா எனக்கு 60 நிமிஷம். ஒரு மணி நேரம்னா 60 நிமிஷம். அப்ப 60 நிமிஷத்துக்கு 40 கிலோமீட்டர் போகுது. அப்ப 60ல பாதி எவ்வளோ? 30 நிமிடம். அப்ப 30 நிமிடத்துக்கு எவ்வளவு போயிருக்கும்? இங்க பாதி ஆச்சு, இங்கேயும் பாதி ஆகுமா? எவ்வளவு போயிருக்கும்? 20 கிலோமீட்டர் போயிருக்கும். அப்ப 30 நிமிஷத்துக்கு 20 கிலோமீட்டர்னா 15 நிமிஷத்துக்கு எவ்வளவு ஆகும்? இதுல பாதி தானே. அப்ப இதுல பாதி எவ்வளவு வரும்? 10 கிலோமீட்டர். அப்ப 15 நிமிடத்துல எவ்வளவு கிலோமீட்டர் போயிருக்கும்? 10 கிலோமீட்டர் தான் போயிருக்கும். இந்த 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனேன் அப்படின்னா நான் 15 நிமிடத்துல எவ்வளவு போவேன்? 10 கிலோமீட்டர் தான் நான் போயிருப்பேன். ஓகேங்களா? அதே மாதிரி இப்ப 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறேன்னு வச்சுக்கோ. ஓகேவா? 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறேன். எவ்வளவு நிமிஷம்? ஒரு மணி நேரத்துல. அப்ப ஒரு மணி நேரங்கிறது என்னது? 60 நிமிடம். ஒரு மணி நேரங்கிறது எனக்கு எவ்வளோ? 60 நிமிடம். அப்ப 60 நிமிஷத்துக்கு 60 கிலோமீட்டர் போறேன். 60 நிமிஷத்துக்கு 60 கிலோமீட்டர்னா 15 நிமிடத்துக்கு எவ்வளவு வரும்? 15 கிலோமீட்டர். முடிஞ்சுங்களா? 60 நிமிஷம் 60 கிலோமீட்டர், 15 நிமிஷம் 15 கிலோமீட்டர். அப்ப இந்த 60 கிலோமீட்டர் ஸ்பீடுல நான் 15 நிமிஷத்துல எவ்வளவு போயிருப்பேன்? 15 கிலோமீட்டர் தான் போயிருப்பேன்.
ஓகேங்களா? அப்ப மொத்த எனக்கு தூரம் எவ்வளோ? இந்த 15 நிமிடங்கள்ல 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனேன்னா, ஒரு 10 கிலோமீட்டர் போவேன். அடுத்து இந்த 15 நிமிடங்கள்ல 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனேன் அப்படின்னா, 15 கிலோமீட்டர் போயிருப்பேன். எனக்கு மொத்த தூரம் எவ்வளோ வரும்? 25 கிலோமீட்டர். அப்ப நான் மொத்தம் பயணித்த தூரம் எவ்வளோ இருக்கும்? 25 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. சல்மா அவள் வீட்டிலிருந்து பள்ளிக்கு மிதிவண்டியில் செல்ல எடுத்துக்கொள்ளும் நேரம் 15 நிமிடங்கள். மிதிவண்டியின் வேகம் 2 மீட்டர் per செகண்ட் எனில் அவள் வீட்டிற்கும் பள்ளிக்கும் இடையான தூரத்தை கணக்கிடுக. கேட்கப்பட்ட கொஸ்டின் அது தூரம். அப்ப தூரம் கேட்டாங்க அப்படின்னா எனக்கு ஃபார்முலா என்னது? வேகம் இன்ட்டு நேரம். ஓகேங்களா? அப்ப எனக்கு வேகம் எவ்வளோ? 2 மீட்டர் per செகண்ட் இன்ட்டு நேரம் எனக்கு எவ்வளோ? 15 நிமிடங்கள். 15 மினிட்ஸ். ஓகேவா? அப்ப இங்க என்ன பண்ண போறேன்? 2 மீட்டர் per செகண்ட். ஓகேவா? இங்க செகண்ட் இருக்கனால இதை நீங்க செகண்டுக்கு மாத்தணும். ஓகேவா? அப்ப 1 மினிட் அப்படின்னா எவ்வளவு செகண்ட்? 60 செகண்ட். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணோம்? 15 60ஆல பெருக்கணும் அவ்வளவுதான். 15 இன்ட்டு 60 இப்ப செகண்டா மாறிடுமா? ஓகேங்களா? இப்ப நான் 60ஆல பெருக்கணும் செகண்டா மாறிடுச்சு. இப்ப செகண்ட் கேன்சல். ஓகேவா? இப்ப ஃபுல்லா பெருக்குங்க. 2 பாஞ்சா 30 30 இன்ட்டு 60 எவ்வளவு வரும்? 1800 மீட்டர். ஓகேங்களா? அப்ப தூரம் எனக்கு எவ்வளோ? 1800 மீட்டர்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது 1000ஆல வகுத்து கிலோமீட்டர் கிடைக்கும். எவ்வளவு கிடைக்கும்? 1.8 கிலோமீட்டர். ஓகே, 1800 மீட்டர்னாலும் சரி 1.8 கிலோமீட்டர்னாலும் சரி ரெண்டுமே எனக்கு ஒண்ணுதான். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயக்கம் இதை பேஸ் தூரம் வேகம் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அடுத்து பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒளியியல். ஓகே, பிம்பங்கள் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை பாருங்க. சேவிட் தன்னுடைய பிம்பத்தை ஒரு சமதள கண்ணாடியில் கவனிக்கிறான். கண்ணாடிக்கும் அவனுக்கும் இடையே பிம்பத்திற்கும் இடையே உள்ள தூரம் 4 மீட்டர். கண்ணாடிக்கும் அவனுடைய பிம்பத்திற்கும் இடையே உள்ள தூரம் எவ்வளோ? 4 மீட்டர். அவன் கண்ணாடியை நோக்கி 1 மீட்டர் நகர்ந்தால், ஓகேவா, இது டேவிட் போல. ஓகேவா, டேவிட்டுக்கும் அவன் பிம்பத்திற்கும் இடையே உள்ள தூரம் எவ்வளவு கண்டுபிடிச்சலாமா? இப்ப பாருங்க, இப்ப என்னென்ன இருக்கு? டேவிட் இருக்காரு. டேவிட் என்ன பண்றாரு? ஒரு கண்ணாடியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. டேவிட் வந்து என்ன பண்றாரு? கண்ணாடியை பார்க்கறாரு. கண்ணாடியோட பிம்பம் எங்கே வரும்? இங்க விழுக போகுது. ஓகேவா, டேவிட் கண்ணாடியை பார்த்தானா கண்ணாடியில அவனுடைய பிம்பம் விழுகுது. ஓகேங்களா? இப்ப கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கண்ணாடிக்கும் அவனுடைய பிம்பத்துக்கும் உள்ள தூரம். ஓகேவா, கண்ணாடிக்கும் அவனுடைய பிம்பத்துக்கும் உள்ள தூரம் எவ்வளோ? 4 மீட்டர். அப்ப கண்ணாடிக்கும் பிம்பத்துக்கு 4 மீட்டர்னா அப்ப டேவிட்டுக்கும் கண்ணாடிக்கு எவ்வளவுதான் இருக்கும்? அதே 4 மீட்டர் தான் இருக்கும். ஓகேங்களா? அப்ப மொத்தம் எனக்கு எவ்வளவு? டேவிட்டுக்கும் பிம்பத்துக்கு இடைவெளி எவ்வளவு இருக்கும்? 8 மீட்டரா இருக்கும். ஓகேங்களா? இப்ப அப்படியே கொஸ்டின் என்ன சொல்றாங்க? அவன் கண்ணாடி நோக்கி 1 மீட்டர் நகர்றான். ஓகே, கண்ணாடி நோக்கி என்ன பண்றான்? 1 மீட்டர் நடக்கிறான், நகர்றான். அப்ப என்ன ஆகும்? அப்ப 4ல 1 பட்சம் ரிமைனிங் எவ்வளவு வரும்? 3 மீட்டர். அப்ப டேவிட்டுக்கும் அந்த கண்ணாடிக்கும் உள்ள தூரம் எவ்வளவு ஆயிடுச்சு? 1 மீட்டர் நகரவும் 3 மீட்டர் தான் இருக்கு. அப்ப டேவிட்டுக்கும் கண்ணாடிக்கும் 3 மீட்டர்னா அப்ப கண்ணாடிக்கும் பிம்பத்துக்கு எவ்வளவுதான் இருக்கும்? அதே 3 மீட்டர் தான் வரும். ஓகேவா? அப்ப டேவிட்டும் கண்ணாடிக்கு 3, கண்ணாடிக்கும் பிம்பத்துக்கு ஒரு 3. அப்ப மொத்தம் எனக்கு எவ்வளவு தூரம் வரும்? 6 மீட்டர் வரும். அப்ப டேவிட்டுக்கும் பிம்பத்திற்கும் இடையே உள்ள தூரம் எனக்கு எவ்வளோ? 6 மீட்டர். ஆன்சர் ஆப்ஷன் 3. ஓகேங்களா? இப்படிதான் கண்டுபிடிக்கணும். கண்ணாடி பிம்பத்துக்கு எவ்வளவு தூரம் இருக்கோ கண்ணாடிக்கும் டேவிட்டுக்கும் அவ்வளவு தூரம் தான் இருக்கும். அதே மாதிரி கண்ணாடிக்கும் டேவிட்டுக்கும் 3 மீட்டர்னா கண்ணாடிக்கும் பிம்பத்துக்கும் அதே 3 மீட்டர். அப்ப ஆன்சர் வரும் 6 மீட்டர். அடுத்து ஒரு ஊர்தியின் பின்னோக்கு கண்ணாடி ஒரு சமதள கண்ணாடியாகும். ஓட்டுநர் ஊர்தியை 2 மீட்டர் per செகண்ட் வேகத்தில் பின்னோக்கி செலுத்துகிறார். அந்த ஓட்டுநர் தன்னுடைய வாகனத்துக்கு பின்புறம் ஒரு சரக்கு வாகனம் நிறுத்தப்பட்டதை அவரின் பின்னோக்கு கண்ணாடி மூலம் பார்க்கிறார். ஓட்டுநரை நோக்கி வருகின்ற வாகனத்தின் பிம்பத்தின் வேகம் என்ன வேகத்தில் ஓட்டுநருக்கு காட்சியளிக்கும்? இதுதான் கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா நீங்க ஒண்ணுமே பண்ணாதீங்க. என்ன பண்றாரு? ஒரு கார் இருக்கு. இந்த கார் என்ன பண்றாரு? பின்னோக்கி எடுக்கிறாரு. ஒரு கார் என்ன பண்ணுது? முன்னோக்கி இங்க நிறுத்த போறாங்க. ஓகேங்களா? இப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இங்க என்ன நம்பர் சொல்றாங்களோ அதை என்ன பண்ணா டபுள் ஆக்கி ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இது 2, இதுவும் 2. ஓகேங்களா? அப்ப ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன பண்ணுவோம்? நம்ம கூட்டிக்குவோம். அப்ப மொத்தம் எனக்கு எவ்வளவு வரும்? 4. அப்ப ஆன்சர் மீட்டர் per செகண்ட். ஓகே, எப்பவுமே வேகம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் அப்படின்னா நம்ம கூட்டிக்குவோம். ஓகேவா? ஒரே டைரக்ஷன் போது நம்ம கழிப்போம். ஓகே, இதை மட்டும் மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? அப்ப ஆப்போசிட்ல இவர் வந்து பின்னாடி போறாரு, இவர் முன்னாடி போய் வண்டியை நிப்பாட்டுறாரு. ஓகேவா? அப்ப இவருடையதும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் தானே. அப்ப ஆப்போசிட் என்ன பண்ணும்? வேகத்தை கூட்டணும். அப்ப இவர் 2 மீட்டர் அப்படின்னா இவர் 2 மீட்டர்னு வச்சுக்கோங்க. ஆன்சர் எவ்வளவு வரும்? 4 மீட்டர் per செகண்ட்.
ஆன்சர் அவருக்கு எப்படி தெரியும் 4 மீட்டர் per செகண்டா காட்சி அளிக்கும். அவ்வளவுதான். ஓகேவா? இது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் வந்தா நம்ம இப்படி தான் ஆன்சர் பண்ணணும். மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஒவ்வொரு கொஸ்டின் ரொம்ப பெருசா போய் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி ஆன்சர் பண்ண நினைச்சோம்னா நமக்கு பிசிக்ஸை பொறுத்தளவு சரி கொஞ்சம் கன்ஃபியூஸ் கூட சம்டைம் பண்ணும். ஓகே நம்ம நார்மலா பார்க்குற மேக்ஸ் மாதிரிலாம் கிடையாது. சில கொஸ்டின் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஓகேவா? நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. நம்ம அதெல்லாம் அவ்வளோ பெருசா நம்ம டீப்பா படிச்சிருக்க மாட்டோம். ஓகேங்களா? இப்போ மேக்ஸோ ரீசனிங் பார்த்தா நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம், நிறைய விஷயம் ட்ரை பண்ணியிருப்போம், நிறைய ஃபார்முலாஸ் படிச்சிருப்போம். ஓகே அது மாதிரி இங்க நம்ம படிச்சிருக்க மாட்டோம். ஸோ அப்போ ஒவ்வொரு கொஸ்டினுக்கு எப்படி நம்ம வேகமா ஆன்சர் பண்ணணும் அதை மட்டும் தான் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கணும். அவ்வளவுதான். ஓகே அப்ப 7th ஸ்டாண்டர்ட்ல என்சிஆர்டி சயின்ஸ்ல கேட்கப்பட்ட கொஸ்டின் அனைத்துமே பார்த்தாச்சு. கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறோம். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய ரயில்வே தேர்வுக்கு படிக்கணும் உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்மளுடைய வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் சிம்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.